15 வருஷத்துக்கு முன்னாடி எதற்காக கண்ணீர் விட்டீங்கன்னு நீங்க மறந்து போயிருப்பீங்க. ஆனால் பரலோகத்துல உங்க பெயர் போட்டு ஒரு பாத்திரம், ஒரு துருத்தி இருக்குது. அதில் நீங்கள் எதற்காக அழுதிங்க, எந்த நேரத்தில் அழுதிங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்கள் அழுகிற ஒவ்வொரு கண்ணீரும் அது பரலோகத்தில் போய்கிட்டு இருக்குதுன்றதை மறந்துடக்கூடாது. தேவ சமூகத்தில் விசேஷமாய் ஜபத்தில் தேவனுடைய ஆலயத்தில் போய் எப்போதெல்லாம் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்களோ அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக பரலோகத்துக்கு போகுது. அவைகள் பரலோகத்திற்கு கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அவைகள் பரலோகத்தில் இருக்கிறது. ரெண்டாவது, உங்களுடைய பெயர் பரலோகத்துக்கு போகிறது. உங்களுடைய பெயர் ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் வாழ்கிற நாம் நம்மளுடைய பெயரை ரொம்ப கவனமாய் பாதுகாத்துக்கிடணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர் பரலோகத்துக்கு போகுது. வசனம் சொல்லுது, ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் உங்கள் பெயரை எழுதி வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் பெயரை பாதுகாத்துக்கிடணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெயர், உங்கள் குடும்பத்துடைய பெயரை பாதுகாத்துக்கிடணும். வாலிப பிள்ளைங்க, உங்கள் பெயரை பாதுகாத்துக்கிடணும். உன் பெயர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எக்காரணத்திற்கொண்டும் அந்த பெயர் கிறுக்கி போடாதபடிக்கு ஒவ்வொருவரும் அவங்க பெயரை பாதுகாத்துக்கிடணும். திஸ் நேம் கம்ஸ் அப் டு ஹெவன். உங்கள் பெயர், என் பெயர் பிராங்க்லின் இருக்குல்ல, இது ஏதோ பூமியிலே மறைந்து போய் விடாது. இது தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே சொல்லுகிறார், என் பெயர் கிறுக்கிடக்கூடாது. உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கு நீங்கள் போகும்பொழுது எந்த பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் பரலோகம் சொந்தமாக மாறும். திறந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாளில் நம்ம எல்லாரும் நியாயாதிபதி யாகிய கர்த்தருக்கு முன்பதாக போய் நிற்போம். யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். இந்த ராத்திரி வேளையில் இயேசுவை அறிந்தும் இன்னும் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னான். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவரே வழி, இவரே சத்தியம், இவரே ஜீவனுமானவர். நீங்கள் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. வசனத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பணம் இருக்கிறவங்க என்கிட்ட வாங்கன்னு இயேசு சொல்லல. அழகு இருக்கிறவங்க என்கிட்ட வாங்கன்னு இயேசு சொல்லல. இயேசு சொன்ன வார்த்தை, வருத்தத்தோடு பாரத்தோடு பாவ பாரத்தை சுமந்து நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவினிடத்தில் வாருங்கள். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். அதை விட எல்லாவற்றை விட மேலானது, உங்கள் பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார். உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். உங்கள் பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார். சில தவறுகள் நாம் செய்திருக்கிறோம். அந்த பாவத்தை நம்ம நினைச்சா நம்மளாலே மன்னிக்க முடியாது. அந்த பாவத்தை நினைக்கும் போதெல்லாம் நம்மளுடைய இருதயம் உடைக்கப்படும். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்தமாக்கி பிறகு கர்த்தர் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போவார். கர்த்தர் நித்தியமான பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போக அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள்லாம் மனுஷனை தேடி வரல, நீங்கள்லாம் இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. தேவனிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமா, கர்த்தர் எங்களை தொடுவாரா என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போக போவதில்லை. இயேசு உங்களை தொட போகிறார். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே இயேசுவின் கரம் உன்னை தொட போகிறது, உங்களை தொட போகிறது. இந்த மைதானத்துக்குள்ள இருக்கிற சிறு குழந்தையிலிருந்து வயதான அம்மா வரைக்கும் இயேசு உங்களை தொட போகிறார். இயேசுவின் கரம் உங்களை தொட போகிறது. அவருடைய காயப்பட்ட கரம் உங்களை தொட போகிறது. இன்றைக்கு ராத்திரி தான் உன் சரீரத்தில் நீ அந்த பலவீனத்தை சுமக்கிற கடைசி நாள். இன்றைக்கு இயேசு உன்னை தொட்டு உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகமாக்க போகிறார். உன் குடும்பம் பிரியாது, உங்களுடைய குடும்பம் பிரிந்து போகாது. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளின் குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளின் குடும்பத்தை கர்த்தர் ஒற்றுமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. மாந்திரிக கட்டுகளினாலும் செய்வினையின் கட்டுகளினாலும் அகப்பட்டு வந்திருக்கிறீங்களா? என்ன செய்தாலும் இரவு நேரத்தில் தூக்கம் இல்லை, தற்கொலையின் எண்ணங்கள் இருக்கிறதா? இன்றைக்கு இயேசு உன்னை விடுதலையாக்க போகிறார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை மாத்திரம் சொல்லுங்க, வேற எதுவுமே சொல்லாதீங்க. இயேசுன்ற பெயரை உங்க நாவல உச்சரித்துக்கிட்டே இருங்க, உங்க இருதயத்தில் கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பா என்னை காப்பாத்துங்க. ஒரு எமர்ஜென்சி பிரேயர் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அவசர ஜெபம்.
இது ஒரு நிமிஷம் தான் இருக்குது, இன்னைக்கு உடனே உதவி வேணும், என்ன செய்யறதுன்னு தெரியலடா, இந்த ஒரு வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கிடுங்க. எங்கேயாவது போய் ஓரத்தில் நின்னு உங்க 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என்னை காப்பாற்றுங்க. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க. பாதாளத்தின் குழியிலே நீ இருந்தாலும் உன்னை கர்த்தருடைய கரம் நீட்டி உன்னை அந்த பாதாளத்தின் குழியிலே காப்பாற்றும். இயேசுவே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுங்க. எந்த சூழ்நிலையில் நீ அகப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய கரம் பரத்திலிருந்து இறங்கி வரும். அந்த நாமத்தை சொல்லி நீ ஜெபிக்கும் பொழுது, அந்த நாமத்தை அறிக்கையிட்டு நீ ஜெபிக்கும் பொழுது, எப்பேற்பட்ட பாதாளத்தின் குழியில் இருந்தாலும் நரகத்தின் வாசலில் நீ நின்றாலும் இயேசுவின் நாமம் உன்னை காப்பாற்றும். உங்க 2 கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்க 2 கைகளை உயர்த்தி உங்க கண்களை மூடி சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லுங்க, இயேசு. ஏசையான்னு கூப்பிடுங்க, ஏசையான்னு கூப்பிடுங்க, ஏசையா. இன்னும் கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க, ஏசையான்னு சொல்லுங்க, ஏசையான்னு சொல்லுங்க. ஜீசஸ், ஜீசஸ். கண்ணை மூடுங்க, கண்களை மூடுங்க, அந்த நாமத்தை சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது உங்க அருகில் அவர் வந்து நிற்பார். ஏசையான்னு சொல்லுங்க, ஏசையான்னு சொல்லுங்க. மானிட்டர்ஸ் கம்மி, ஏசையா, ஏசையான்னு சொல்லுங்க. ஜீசஸ். இன்னும் கொஞ்சம் சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா, சத்தத்தை உயர்த்தி ஜீசஸ். கண்ணை மூடி சொல்லுங்க, கண்களை மூடி சொல்லுங்க. உன்னை சுற்றிலும் இருக்கிற பொல்லாத ஆவிகள் விலகுகிறது, இயேசுன்னு சொல்லுங்க. ஜீசஸ். வேற ஒன்றும் சொல்லாதீங்க. கண்களை மூடுங்க, கண்களை மூடி 2 கைகளை உயர்த்துங்க. ஏபாரா ஷகாதாரா ஏசையான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா. இன்னும் ஒரு முறை சத்தமாய் கூப்பிடுங்க, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க, ஏசையான்னு கூப்பிடுங்க. வேற எதையும் யோசிக்காதீங்க. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இந்த மைதானம் முழுவதும் ஜீசஸ். சொல்லுங்க, 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 சொல்லுங்க. இந்த எல்லைகளுக்குள்ளே பிசாசு வர முடியாது. இயேசு, இயேசு, ஏசையா, ஏசையா. சத்தம், சத்தம் உயரட்டும். இன்னைக்கு கடைசி நாள், இன்றைக்கு கடைசி நாள். இன்றைக்கு நாளை விட்டா இன்னொரு நாள் இல்லை உன் வாழ்க்கையில. இன்றைக்கு தான், இன்றைக்கு தான் கர்த்தர் உன்னை விடுதலையாக்க அவர் தெரிந்து கொண்ட நாள் இன்றைக்கு. இயேசுன்னு சொல்லுங்க. கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி, ஏசப்பா, ஏசப்பா. நோயோடு வந்திருக்கலாம், பிசாசின் கட்டுகளோடு வந்திருக்கலாம், இரவு நேரத்தில் தூக்கமில்லை, தேவையில்லாத சொப்பனங்கள், தேவையில்லாத கனவுகள். ஏபா ராகாபா லாதாரா நாமா காத்தோ ரோலோ. ஜீசஸ். கூப்பிடுங்க, 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 கூப்பிடுங்க. எல்லாரும் கூப்பிடுங்க. அவர் வந்திருக்கிறார், அவர் வந்து விட்டார், அவர் வந்து விட்டார். இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை, இப்பொழுது விடுதலை. கண்களை மூடி கூப்பிடுங்க, ஏசப்பா, ஏசப்பா என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன காப்பாற்றுங்க. ஒருவேளை பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கிறாயா, சொல்லு, ஜீசஸ் என் பிள்ளைய காப்பாற்றுங்க ஆண்டவரே. மாரா பாகா தாரா லாரா பாஹா. கண்களை மூடி கூப்பிடுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது, இப்பொழுது ஒரு மிராக்கிள், 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 மிராக்கிள் நடக்கிறது, நடக்கிறது. நீங்க இங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள ஒரு மிராக்கிள். ஜீசஸ், ஜீசஸ், இயேசு. இன்னும் கொஞ்சம் சத்தமா, சத்தமா. வலியோடு வேதனையோடு வந்திருக்கிறாயா, அந்த வேதனையோடு இயேசுவை கூப்பிடு. இயேசு நாமத்தை சொல்லுங்க, 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 சொல்லுங்க. உனக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவி வெளியே ஓடும். இயேசு, ஜீசஸ், ஏசப்பான்னு சொல்லுங்க. அனாதை போல வந்திருக்கிறாயா, தகப்பனும் தாயும் கைவிட்டார்களா, கைகளை உயர்த்தி சொல்லு, ஏசப்பா, ஏசப்பா. இன்னும் சத்தமா கூப்பிடுங்களேன். ஐயோ, இந்த சத்தம் எழும்பும் போது இந்த நாங்குநேரி பட்டணம் இயேசுவை உயர்த்துகிறது. ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா, ஏசப்பா, ஏசையா, தாவீதின் குமாரனே, இயேசுவே, இயேசுவே. வாலிபனே, உன் அருகிலே இயேசு நிற்கிறார். கூப்பிடு. புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம் உனக்கு. இயேசு, 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 ஜீசஸ். வல்லமை, வல்லமை. அந்த நாமத்தை சொல்லும்போது ஒரு வல்லமை உனக்குள்ள வருகிறது. வேற எந்த நாமமும் அல்ல, இந்த நாமம் ஒன்றுதான். இந்த இயேசுவின் நாமம் மட்டும்தான். மரித்த சடலங்கள் உயிரோடு எழும்பும். செயல்படாத உன் கிட்னி பகுதி, கிட்னி இப்பொழுது செயல்படுகிறது.
மராபா காதாரா லரமா நக்கபோ தோரோலோரோ. இயேசு சொல்லுங்க, ஏசப்பாவை மட்டும் கூப்பிடுங்க. இயேசுப்பா, ஏசப்பா, ஏசையா, அந்த நாமத்தை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு 100 முறையாவது சொல்லுங்க. ஜீசஸ், ஜீசஸ் இங்க நடந்துகிட்டு இருக்கிறார், இங்க உலாவிக்கிட்டு இருக்கிறார். அவரை கூப்பிட்டு உங்க பக்கத்துல கொண்டு வாங்க, உங்க பக்கத்துல கொண்டு வாங்க. மரா கபா தரல ரமஹனா ஏப்ரபா. கூப்பிடுங்கம்மா, கூப்பிடுங்கம்மா, கண்களை மூடி கூப்பிடுங்க. இன்னொரு நாள் அல்ல, இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்றைக்கு விடுதலை நாள், இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போகிற நாள். இன்றைக்கு ராத்திரி எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைப்பட்டு போவதாக. பராபா ஷிகாரபா. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஜீசஸ், ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. நீ அறியாத ஒரு தேவ பிரசன்னம், இதுவரை நீ உணர்ந்திராத ஒரு தேவனுடைய மகிமை உன்னை ஆட்கொள்ளுகிறது, உன்னை ஆட்கொள்ளுகிறது. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார், இங்கே வந்திருக்கிறார், இங்கே வந்திருக்கிறார். வெளியே சொல்ல முடியாத வியாதியா, வெளியே சொல்ல முடியாத போராட்டமா, தேவையில்லாத இக்கட்டில் மாட்டிக்கொண்டாயா, கூப்பிடு. இயேசு என்கிற நாமத்தை மட்டும் சொல். ஓராபா ஷிபாரா காபாதாரலா. காப்பாற்றுகிறவர் அவர், காப்பாற்றுகிறவர் அவர். உன்னை பாதாள குழியிலிருந்து, ஓ மரணத்திற்கு ஏதுவான வியாதியா, உன் சரீரத்தில் மரணத்திற்கு ஏதுவான வியாதியா, சொல்லு ஏசப்பா, ஏசப்பா. அந்த ஒரே ஒரு நாமத்தை மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ஓயாம சொல்லுங்க. ஏசப்பா, ஏசப்பா. அவரை கூப்பிட்டு உங்க பக்கத்துல நிக்க வச்சிடுங்க, அவரை கூப்பிட்டு உங்க அருகில நிக்க வச்சிடுங்க. அவரை போக விடாதீங்க, அவரை போக விடாதீங்க. அம்மா, இதுவரை நீ உணர்ந்திராத ஒரு தேவ மகிமை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். ஏபா ராகா தாரா லாராபா. உன்னை விட்டு கடந்து போன தேவ பிரசன்னம் இன்றைக்கு உன் பருகில வருகிறது. உன்னை விட்டு கடந்து போன தேவனுடைய மகிமை இப்பொழுது உன் அருகில வருகிறது. ஜெபித்து பல ஆண்டுகள் ஆய்விட்டது. இன்றைக்கு ராத்திரி வேளையிலே இடிந்து போன உன் ஜெப பலிபீடத்தை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். இடிந்து போன உன் ஜெப பலிபீடம், இரவு நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த நீ சத்துருவின் ஜெப பலிபீடத்தை தகர்த்து போட்டார். ஏபா ராகா தாரா லாரஹா. இன்றைக்கு ராத்திரி அந்த ஜெப பலிபீடம் கட்டப்படுகிறது உன் வாழ்க்கையிலே. ஓரபா ஷகபா தாரா லாரஹா. ஸ்பிரிச்சுவல் லைஃப் கர்த்தர் திரும்ப சீர்படுத்துகிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்ப சீர்படுத்துகிறது. ஓரபா ஷிபாரா தாரா லாரஹா. உன் ஜெப பலிபீடம் இப்பொழுது கட்டி எழும்புகிறது. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இயேசு, ஏசப்பா. அம்மா, நீ கூப்பிடும் போது உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி வெளியே ஓடுகிறது. நீங்க அமைதியா இருக்க கூடாது. கூப்பிடுங்க. ஓ ஐயா, நீ கூப்பிடு, நீ கூப்பிடு. உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி ஓடுகிறத நான் பார்க்கிறேன். ஜீசஸ், இயேசு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, விட்டுற கூடாது. ஐயோ, அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. இன்றைக்கு ராத்திரி நீங்க கூப்பிடலனா. மா, கூப்பிடமா. ஐயா, கூப்பிடு. வாலிபனே, கூப்பிட்டு அவரை கொண்டு வா. இன்றைக்கு ராத்திரி விட்டால் இன்னொரு நாள் இல்லை. இன்றைக்கு கூப்பிடு. இயேசுவை கூப்பிடுங்க. ஏசையா. எல்லாரும் 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 அமைதியா இருக்க வேண்டாம். நாளைக்கு ரெஸ்ட் பண்ணலாம், நாளைக்கு ராத்திரி அமைதியா இருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி அமைதியா இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசு, இயேசு. பேய்கள் ஓடுகிறது, பேய்கள் ஓடுகிறது. இயேசு. எஸ் எஸ் எஸ். கர்த்தர் வெற்றி சிறந்தார். அசுத்த கிரியைகள் நிர்மூலமாகிறது. பேய்கள் உன் சரீரத்தை விட்டு ஓடுகிறது. மரபா கபா தாரா லரஹா. ஏப்ரா பாபா தாரா லரபஹா. இயேசுவே, இயேசுவே. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம். இயேசு, இயேசு, ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஓரா பாபா தாரா லரா. ஏசையா, ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. எஃப் மைனர். ஏசையா, ரட்சகரே, ஜெயம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையா சுகமானே,
உங்க வார்த்தையா சுகமா. கைகளை தட்டி சொல்லுங்க, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. சொல்லுங்க, ஏசையா. எல்லாரும் கைகளை தட்டி, ஓ சுகம் தரும் என் தெய்வமே, உங்க வல்லமையால் சுகமா, உங்க வார்த்தையால், உங்க வார்த்தையால் சுகமா, உங்க தழும்புகளால், உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினா சுகமா. ஓ அந்த கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் அவர் வல்லமை பாய்கின்றதே. கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் அவர் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. ஓ முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்ற. கைகளை உயர்த்தி, ஏசையா ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. சொல்லுங்க, ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே, உங்க வல்லமையால் இயேசுவின் நாமத்தினாலே மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் சுகமாக்கப்படுவதாக. ஜீசஸ் ரபபபதரா ஏ கலாதோரலோரபோ மரதரனமா. ஹல்லேலூயா. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் அவர் வல்லமை பாய்கின்றதே. கைகளை தட்டி இயேசு பாடும்பொழுது உங்க சரீரத்தில் சுக வல்லமை. ஓ குடல் தோல் கணையம் இறை பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இறை பை வயிறு. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஏசையா ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ஏசையா. அந்த பெயரை சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஏசையா ஏசையா ரட்சகரே. ஹல்லேலூயா. உங்க வல்லமையா, உங்க வார்த்தையா, உங்க வார்த்தையா சுகமானே, உங்க தழும்புகளா, உங்க தயவினா, உங்க தயவினா சுகமாகிறது. ஏசையா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசையா. அந்த நாமம், அந்த நாமம் சொல்லுங்க, சொல்லுங்க. ஏசையா ஏசையா. இன்னும் ஒரு முறை, ஏசையா. ரெண்டு கையை உயர்த்தி, ஏசையா. சத்தமா, ஏசையா 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 ஏசையா. சொல்லுங்க, ஏசையா 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 ஏசையா. பிசாசுக்கு தெரியும், இந்த நாமத்தை நீ சொல்லிட்டா 18 ஆண்டுகள் கட்டு உடைக்கப்படும். பிசாசு உன்னை சொல்ல விட மாட்டான். உன் இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிறான். அந்த விடுதலையோடு நீங்க சொல்லி பாருங்க. 20 ஆண்டு கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். 18 வருஷம் பிரச்சனைகளை கர்த்தர் உடைப்பார். 30 ஆண்டுகள் தீராத குடும்ப சண்டைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமான மந்திரம் இல்லை. யாக்கோபே, உனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அந்த நாமம், இயேசுவின் நாமம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசையா.
என்னுடைய டார்கெட் என்ன தெரியுமா? நீங்க இயேசுவின் நாமத்தை உச்சரிச்சிட்டாலே என் வேலை முடிஞ்சிடுச்சு. இயேசு வந்துட்டாருனாலே என்னுடைய வேலை லகுவாக மாறிடும். வாயில திறங்க. ஐயா, இன்னைக்கு ராத்திரி வெட்கப்படாத. இந்த ராத்திரியை விட்டுட்டா திரும்ப ஒரு நாள் இருக்காது. கர்த்தர் இந்த ராத்திரிக்காக காத்து கொண்டிருந்தார். உன் வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் நடக்க, உன் குடும்பத்தில் ஒரு அதிசயங்கள் நடக்க, உன் மகனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க, உன் மகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் நடக்க கர்த்தர் தெரிந்து கொண்ட நாள் இந்த நாள். இந்த நாள் அமைதியா இருக்காதீங்க. இந்த நாளில் அசட்டையா இருக்காதீங்க. அந்த நாமத்தை மட்டும் சொல்லிடுங்க. அந்த நாமத்தை மட்டும் ஒரு 100 முறை சொல்லிடுங்க. அந்த நாமத்தை சொல்ல 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 பேய்கள் ஓடி ஒரு பெரிய விடுதலை உங்களுக்குள்ள உண்டாகும். 2 கையை உயர்த்தி ஏசையா சொல்லுங்க. ஏசையா, ஏசையா, சத்தமா ஏசையா, ஏசையா, ஏசையா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏசையா, நல்ல கையை உயர்த்தி ஏசையா. ஏசை வாய்களில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கி போ. அல்சர் வேதனைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ. ஏசையா, 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 உங்க வல்லமையா சுகமானே, உங்க வார்த்தையா சுக முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் அவர் வல்லமை பாய்கின்றதே. கைகளை உயர்த்தி ஒரு 3 முறை சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம். எங்க சபையில ஒரு பிள்ளை 22 வயசு பிள்ளை இயேசு கிறிஸ்துவை அந்த பிள்ளை மட்டும் தான் ஏத்துக்கிடுச்சு. வேற யாரும் அவங்க குடும்பத்துல ஏத்துக்கிடல. அந்த பிள்ளைய இயேசுவை யாரும் ஏத்துக்கிடல. ஒரு முறை எங்க சபைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சொல்லி கண்ணீரோடு நின்று சொல்லுச்சு, பாஸ்டர், வெளியில சொல்ல முடியாத ஒரு வியாதி என் சரீரத்துல வந்துருச்சு. என்ன? என்னுடைய தோல் பகுதியெல்லாம் அங்கங்க வெள்ளை வெள்ளை பேட்ச் பேட்சா வர ஆரம்பிச்சிருச்சு என் சரீரத்துல. டாக்டர்ஸ் கிட்ட செக் பண்ணா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு வெண்குஷ்டம். அப்படியே அங்கங்க இருந்துச்சு. இது நாளாக நாளாக பரவுது பாஸ்டர். நான் இவ்வளவு தூரம் கை வச்சு ட்ரெஸ் போடுவேன், இது அப்படியே பரவி பரவி இப்ப நான் இவ்வளவு தூரம் கை வச்சு ட்ரெஸ் போடுறேன். கழுத்து பகுதியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. நான் எவ்வளவுதான் செஞ்சு மறைச்சு ட்ரெஸ் போட்டாலும் பரவுது. 22 வயசு. அழுதுட்டு வந்து நின்னுச்சு. யாரும் இல்ல பாஸ்டர், என் வீட்டுல சொன்ன அவ்வளவுதான். மருத்துவர்கள் சொல்றாங்க இது ஒரு வெண்குஷ்டம், இது பரவிக்கிட்டே இருக்கும், முகம்லாம் வந்துடும். அழுது மாத்திரை, இதுக்கு மாத்திரையே கிடையாது. சபைக்கு வந்து அழுது நின்னுச்சு. அந்த பிள்ளையுடைய காரியத்தை கேட்டு நான் அழுக ஆரம்பிச்சேன். சபையில ஒரு ஜெப எண்ணெய் இருந்துச்சு. பிள்ளை கையில கொடுத்து சொன்னேன், இயேசுவின் நாமத்தை சொல்லி இதை தடவை. இயேசுவால குணமாக்கப்படாத எந்த வியாதியும் கிடையாது. பரவிக்கிட்டே இருக்கு பாஸ்டர், இது இங்க வரைக்கும் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் முகத்துக்கெல்லாம் வந்துடும். எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு. 3 வாரங்களுக்கு பிறகு இந்த பிள்ளை என்கிட்ட வந்து நின்று சொல்லுச்சு, பாஸ்டர், என் ஸ்கின் எல்லாம் நார்மலா மாறிடுச்சு. அந்த ஒயிட் பேட்ச் முழுவதும் கர்த்தர் சுகப்படுத்திட்டார். குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. உங்க குடல்ல இருக்கிற பிரச்சனை, அசிடிட்டி ப்ராப்ளம், சில பலவீனங்கள் சீசனல். குளிர்காலம் வந்துட்டா வீசிங் பிரச்சனை, இயேசுவின் நாமத்தினால
இந்த முறை அவைகள் இல்லை. குடல் தோல் கணையம் இறை பை வயிறு இந்த சதையெங்கும் பாய்கின்றதே. ரெண்டு கையை உயர்த்தி ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. நல்ல சத்தமா ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையா, உங்க வார்த்தையா, உங்க தழும்புகளா, உங்க தயவினா மூட்டு ஈரல் மூட்டு கை கால் பிசுக்கள் அவர் வல்லமை இப்பொழுது பாய்கிறதே. கையை உயர்த்தி ஆமென். மூட்டு வலி மருத்துவங்க சொல்றது வயதானா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது நம்மளுடைய கால்களாம். ஒருத்தங்களுக்கு வயசாயினா ஃபர்ஸ்ட் பலவீனம் எங்க வரும்னா கால்ல. ஆனால் நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் வசனம் சொல்லுது என் கால்களை மான் கால்களை போல. யோசுவா சொல்லுகிறார் அந்த நாளில் இருந்த அதே பலன் எனக்குள்ள இருக்கிறது. காலேப் சொல்றார், மோசே சொல்லுகிறார் இன்னும் நான் பலசாலியா இருக்கிறேன். வயது முதிர்ச்சினால் அல்ல, இந்த மூட்டு ஈரல் மூட்டு சொல்லுங்க கை கால் பிசுக்கள் அவர் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் ஆமென் சொல்லுங்க. ஒரு முறை ஆமென் சொல்லுங்களேன். எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் கிட்னி ப்ராப்ளம், கிட்னியில் இருக்கிற கல் இன்றைக்கு கர்த்தர் மறைய செய்வா. எலும்பு நரம்புகள் ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை, ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம், முழங்கால்களில் இருக்கிற வலி, முதுகு தண்டில் இருக்கிற பலவீனம் இயேசுவின் நாமத்தினால் எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ஏசையா ரகபதரலரா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையா, உங்க வார்த்தையா, உங்க தழும்புகளா, உங்க தயவினா. அல்லேலூயா. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள். சிலருக்கு சுகர் வியாதி வந்துடுச்சுன்னா காலில் ஒரு காயங்கள் அது மாறாது. சின்ன ஒரு காயம் வந்துடுச்சுன்னா அந்த சுகர் நிமித்தம் அவ்வளவு சீக்கிரம் அந்த காயம் மாறாது. இன்றைக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவங்க யாராவது இங்க இருப்பீங்கன்னா இருதயத்திலிருந்து சத்தமா இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. அந்த காயங்கள் மாறி போகிறதை பார்ப்பீர்கள். கர்ப்பப்பை கட்டி முதல் நாள் சொன்னேன், எனக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் பிள்ளை இல்லாத இருந்தோம். டாக்டர்ஸ் கிட்ட போனோம், பெரிய டாக்டர்ஸ். 2 பேருடைய ரிப்போர்ட், என் மனைவி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லை, உங்க 2 பேருக்கு பிள்ளை பிறக்காது. ஒரு நவீன ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு, ஐவிஎஃப்னு, கிட்டத்தட்ட 10 லட்சம் செலவு பண்ணணும். உங்க 2 பேருக்கு பலன் இருக்கா? 10 லட்சம் செலவு பண்ண. அந்த 10 லட்சம் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் உங்க 2 பேருடைய கண்டிஷன்ல பிள்ளை பிறக்குமான்னு தெரியல. அவங்க சொல்ல சொல்ல கர்த்தர் என் காதுல சொல்றாரு, நான் உனக்கு பிள்ளை கொடுப்பேன்.
மருத்துவமனையை விட்டு அழுதுகிட்டு, எப்பெல்லாம் டாக்டர் கிட்ட போறோமோ அழுதுகிட்டு தான் வெளியில வருவோம். மருந்துக்கு ரெடி பண்ணுங்க, காசு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ல 40 இன்ஜெக்ஷன் போடணும். 40 இன்ஜெக்ஷன். உங்களுக்கு சில இன்ஜெக்ஷன் போடுவோம். இதெல்லாம் செஞ்சு 8 லட்சம் செலவு பண்ணி, சில சமயத்தில் இல்லை, ஆனா உங்க 2 பேர் கண்டிஷனுக்கு 90% ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு உண்டு. இந்த வார்த்தையை தான் கேட்டுட்டு இருந்தோம். இந்த வார்த்தையை கேட்டுட்டு வீட்டுக்கு வரேன். சபையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா சபைக்கு வந்து அவங்க குழந்தைய என் கையில கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னாங்க. என்ன குழந்தைமா, என்ன பேரு? குழந்தைக்கு பேரை கேட்டா அந்த அம்மா சொல்றாங்க, இந்த குழந்தைக்கு டேவிட் பிராங்க்லின்னு பேர் வச்சிருக்கிறோம் நாங்க. நான் சொன்னேன், என்னம்மா என் பேருமா அது? சொன்னாங்க, ஆமா பாஸ்டர். ஒரு நாள் இந்த சபையில அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு கேட்டோம். நீங்க ஜெபம் பண்ணீங்க. ஏசப்பா உங்க ஜெபத்தை கேட்டு என் கற்பத்தை திறந்து ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. நாங்க சொன்னோம், இது ஆண் குழந்தையா இருந்தா இந்த பாஸ்டர் பேரை தான் வைப்போம். குழந்தைய வாங்கிட்டு என் இருதயம் உடைய ஆரம்பிச்சது. சாமி, நான் ஜெபம் பண்ணி அநேகருக்கு பிள்ளை பிறக்குது, எனக்கு ஒரு வாரிசு இல்லையே. அந்த ஞாயிற்றுக்கிழமை தலைமை போதகர் சபையில் இல்லை. அவங்க சொன்னாங்க, நீங்க பிரதிஷ்டை பண்ணுங்க. நான் சொன்னேன், எனக்கு பிள்ளை இல்லாதவங்க நான் பிள்ளைய வச்சு பிரதிஷ்டை பண்ணா நல்லா இருக்காது. அவங்க, இல்ல பாஸ்டர், எங்களுக்கு நீங்க தான் பிரதிஷ்டை பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில 500-600 பேர் சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த குழந்தைய என் கையில வாங்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் இந்த பிள்ளைக்கு டேவிட் பிராங்க்லின் பேரை வைக்கிறேன்னு சொன்னேன். சபையில இருக்கிற எல்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என் மனைவி அழுவுறாங்க, என் கண்ணில் கண்ணி இங்க நிக்குது. சாமி, ஒரு அற்புதம்பா, மருந்து மாத்திரையினால வேண்டாம் சாமி, அது சாட்சியா இருக்காது. உனக்கு ஓடி ஓடி ஊழியம் செய்யறேன்னு எனக்கு நீங்க கொடுங்க. பிள்ளை இல்லாதவங்களுக்கு தான் இந்த வழி வேதனை தெரியும். தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணும். சபையின் பலிபிடத்துக்கு ஓடி போய் பலிபிடத்தை கட்டி பிடிச்சுக்கிடுவேன். உங்க காலாயுத நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே. பலிபிடத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுவேன். சாமி, ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் தலைமுறை தலைமுறையா நிக்கணுமே. 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கர்த்தர் என் மனைவியின் கற்பத்தை அற்புதமாய் திறந்தார். மிராக்கிளஸ். இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருந்து சொல்றேன், ஒரு ஊசி, ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லை. மிராக்கிள். 24ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி கர்த்தர் ஒரு அழகான ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். உங்க கற்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். அடுத்த வருஷம் இந்த கன்வென்ஷன்ல நீங்க குழந்தையோடு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. இயேசு அந்த அற்புதத்தை செய்வா. கற்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் அவர் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் அப்படின்னா பேரலைஸ், கால் நடக்க முடியல, கை விளங்காம ஸ்ட்ரோக், இயேசுவின் நாமத்தினால அந்த நரம்புகள் செயல்படுவதாக. முடக்குவாதங்கள், நுரையீரல்கள், சொல்லுங்க, சுவாசம் எங்கும், சுவாசம் கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிற சுவாசம். சிலர் பஃப் எடுப்பாங்க. நான் சொல்றேன், இந்த கன்வென்ஷன் கடைசி நாள், இனி அதை நீ தொட மாட்டாய். கர்த்தருடைய பரிபூர்ண சுகம். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு முறை 2 கையை உயர்த்தி, ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே, ஏசையா ரட்சகரே சுகம் தரும் என் தெய்வமே, உங்க வல்லமையா, உங்க வார்த்தையா, உங்க தழும்புகளா, ஓ
எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். வெறும் பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். வெறும் பட்டமரம் என்று என்னை பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி என்னை நோகடிப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அநாதையாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று சொல்லி அலைய வைப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று சொல்லி அலைய வைப்பார்கள். இந்த ராத்திரி எந்த நிலையில் நீ இருந்தாலும், எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் இந்த இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. உன்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே. ராஜா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவன் சொல்லுங்க, உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உண்மை உள்ளவருங்க. கர்த்தர் உண்மை உள்ளவருங்க. அம்மா, நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, பிள்ளைய யார் பார்த்துப்பா? இயேசு இயேசுன்னு போனா யாரும் உன் பிள்ளைய பார்த்துக்கிடுவா? நான் சொல்றேன், கர்த்தர் உண்மை உள்ளவர். உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எப்படி தெரியுமா? அவர் உடன்படிக்கைகளின் தேவன். கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார், மோசேயோடு உடன்படிக்கை பண்ணினார். எல்லார்கிட்டையும் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிற தேவன்
ஆபிரகாம் கிட்ட வரும்பொழுது உடன்படிக்கைன்னு சொல்லாம ஆபிரகாம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆபிரகாமே, நான் உன்னோடு நித்திய உடன்படிக்கை செய்கிறேன். என்ன உடன்படிக்கை? வேதம் முழுவதும் உடன்படிக்கை உடன்படிக்கைன்னு கர்த்தர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஆபிரகாம் கிட்ட வரும்பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. நான் உன்கிட்ட சாதாரணமான உடன்படிக்கை செய்யல, உன் கையை பிடித்து நித்திய உடன்படிக்கை. அப்படின்னா என்ன? அப்படின்னா உடன்படிக்கைன்னா ஒரு மனுஷனோடு செய்கிறது. அவன் மரித்து போனால் அந்த உடன்படிக்கை உடைக்கப்படுகிறது. அவன் மீறினால் அந்த உடன்படிக்கை உடைக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்யவில்லை. அவர் சொல்றார், நான் நித்திய உடன்படிக்கை செய்கிறேன். அப்படின்னா என்ன? உன் தலைமுறை 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 1000 தலைமுறைக்கும் நான் தேவனாயிருந்து உன் சந்ததி அப்பத்திற்கு அலைந்து திரியாதபடிக்கு என் சமூகத்திலே அவர்களை இளைப்பாற வைப்பேன். இங்க வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், வயதாகிட்டு இருக்குது, யார் என் பிள்ளைய பார்த்துக்கிடுவா? இயேசுவுக்காக ஓடணும், இயேசுவுக்காக வாரி கொடுத்தோம். ஐயாவை குறித்து எனக்கு ரொம்ப இன்னைக்கு காலையிலலாம் கூட எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு மனுஷன் இயேசு மேல உள்ள ஒரு அன்பு, நாங்குநேரி பட்டணத்தின் மேல உள்ள ஒரு பாரம், ஊழியத்தை ஏற்படுத்தி அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் சொல்லுங்களேன் குறைவுபடாது. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு. ஒரு பாஸ்டர் சென்னையில் அவர் சர்ச் வந்து ஓலை கொட்ட ஆரம்பிச்சு. அவர் இப்படி பாட்டினாராம், கூரை இல்லையே. என் சர்ச்சுக்கு கூரை. அவர் பாடி பாடி அடுத்த வருஷம் சபையில் தளம் போட்டாங்க. கர்த்தரை அவர் உண்மை உள்ளவர். இந்த வசனம் அப்படியே என்ன சொல்லுது? தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொள்ளாமல் சோதனையோடு தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் என்னிடத்துல சொல்லி அனுப்பின வார்த்தை, கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார். கையை உயர்த்தி ஒரு 3 முறை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. நான் காப்பாற்றப்பட போகிறேன், நான் தப்புவிக்கப்பட போகிறேன். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்ன தப்புவிக்க போகிறார், கர்த்தர் என்னை தப்புவிக்க போகிறார். உன்னை கர்த்தர் காப்பாற்ற போகிறார். அந்த இக்கட்டான பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உன்னை தப்புவிக்க போகிறார். உன் மேல பழி வராம, உங்க மேல எந்த பழியும் சுமத்தப்படாம, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் மேல ஒரு கையும் படாம, உன் மேல எந்த பழி சொல்லும் சுமத்தப்படாமல் கர்த்தர் உன்னை தப்புவிக்க போகிறார். கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார். கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார். யோனா கடலின் நடுவுல தத்தளிக்கிற படகுல யோனா மாட்டிக்கொண்டார். கடல் கொந்தளிக்குது. படகுல இருக்கிற சரக்கெல்லாம் தூக்கி வெளியில போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யோனா சொல்றாரு, ஐயா இதுக்கு காரணம் நான் தான், என்ன பண்றது, என்ன தூக்கி போடு. கடலின் நடுவில் யோனா தூக்கி போடப்பட்டான். ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை முழுங்கிடுச்சு. விழுங்கி மீனின் வயிற்றுக்குள்ள அவன் தப்பிக்கப்பட என்ன செய்தான்னா, வசனம் சொல்லுது, கர்த்தரை நோக்கி அபயமிட்டான். தேவ ஆலயத்திற்கினராய் அவர் யோனா எப்படி ஜெபம் பண்ணார்னா, கண்ணை மூடிங்க, முணுமுணுப்பா ஜெபம் பண்ணல. யோனா மீன் வயிற்றிலிருந்து கத்தி ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த இக்கட்டில் மாட்டிக்கிட்டேன், எங்க என்ன இருக்குதுன்னே தெரியல, எந்த இடத்துல இருக்கிறேன்னு தெரியல, வெளிச்சம் இல்லை, இருள் மூடப்பட்டிருக்கிறது, என்ன செய்யறதுன்னு தெரியல. இக்கட்டான வசனம் இங்கிலீஷ் பைபிள்ல he went down, he went, அவன் தங்கினி. எங்க தங்கினா அப்படின்னா லோவர் டக், படகுலே தாழ்வான இடத்துல தங்கி இருக்கிறான். மீன் இன்னும் கடல் ஆழத்திற்கு கூட்டு போயிடுச்சு அவனை. இயேசுவை விட்டு பின்வாங்கி போனால் பாதாளத்துக்கு தான் போவீங்க.
இயேசுவை விட்டு தூர போனால் படுகுழியில் தான் நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அந்த படுகுழியில் இருந்த பொழுதும் யோனாவுக்கு ஒரு சிந்தனை வந்தது. இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுகிற ஒரே நபர் கர்த்தர். நீங்க பாவம் செஞ்சு இக்கட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஐ எம் டெல்லிங் இட் அகைன். நான் திரும்பவும் சொல்றேன், வாலிபனே, பாவம் செஞ்சு அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கலாம். பாவத்தின் நிமித்தம் அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கலாம். அந்த பிரச்சனையின் நடுவில் இயேசுவை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். ஐ டெல் யூ அகைன், திரும்பவும் நான் சொல்லுகிறேன், நீ தவறு செய்து அந்த இக்கட்டில் மாட்டிக்கொண்டாய். சிலர் சொல்லுவாங்க, தெரியாம வட்டி வாங்கிட்டேன் பாஸ்டர், தெரியாம அந்த அவசரத்துல வட்டிக்கு வாங்கிட்டேன். இப்ப கழுத்தை நெருக்குகிறது. தெரியாமல் செய்த தவறு, அறியாமல் செய்த காரியம், இக்கட்டில் மாட்டிக்கொண்டாயா? இயேசுவை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லி அனுப்பின நல்ல ஒரு செய்தி, நீ தப்புவிக்கப்பட போகிறாய். யோனா கூப்பிட்டான், மீனின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டான். சில சமயத்துல கம்ஃபர்டபுளா இருக்கும் போது ஜெபம் வராது. இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இயேசுவை கூப்பிடியா, கூப்பிடுங்க, கூப்பிடுங்கம்மா, கூப்பிட்டு தம்பி. நான் கூப்பிடல. சிலர் ஒரு நேரம் ஒன்று வரும், மீன் வயிற்றுல அம்மா சொல்லுவாங்க ஜெபம் பண்ணும்போது, டே சத்தமா ஜெபம் பண்ணு. அப்ப சத்தம் வராது. பையனுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது தான் சத்தமா ஜெபம் வருது. குடும்ப ஜெபத்துல சத்தமா ஜெபம் பண்றானா தூக்கம் வருது. ஆராதனையில கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. யோனா இப்ப சத்தமா ஜெபம் பண்றான், சாமி என்ன தப்புவீங்க. வசனம் சொல்லுகிறது 3 நாள் ஜெபம் பண்ணார். மீனின் வாயிலிருந்து யோனா தப்புவிக்கப்பட்டான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாலிபர்கள் அக்கினியில் போடப்பட்டார்கள். கடைசி அந்த ஒரு few minutesக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்னா, இயேசுவை மறுதலி, நீ இங்க சேவிக்கிட வேணாம், இயேசுவை இல்லைன்னு சொல்லு. ஆனால் இந்த வாலிபர்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. என்ன வைராக்கியம்? செத்தாலும் சாவன சார், இயேசுவை தவிர வேற யாரையும் பாட மாட்டேன். இயேசுவை தவிர வேற யாரையும், இந்த வாய் இயேசுவை தவிர வேற யாரையும் பாடாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியில், அக்கினிக்குள்ள இருந்தா கூட கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். அக்கினியின் நடுவில் இருக்கலாம். சிலருக்கு சூழ்நிலை அக்கினியை போல இருக்கலாம், எரிகிற நெருப்புல இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றார், நான் உன்னை தப்புவிக்க போகிறேன், நான் உன்னை தப்புவிக்க போகிறேன், நான் உன்னை தப்புவிக்க போகிறேன். ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை. சிலர் பாவத்தின் நிமித்தம் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. தேவையில்லாத கனெக்ஷன், தேவையில்லாத தொடர்பு. திருமணம் ஆன பிறகும் அந்த பேச்சு நமக்கு இருக்கக்கூடாது சார். இதை சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, இவ்வளவு தூரம் பேசுவதற்கு எனக்கு வயசு இல்லை. ஆனா கர்த்தர் உணர்த்துகிறதை நான் சொல்லுகிறேன். திருமணம் ஆன பிறகு அந்த தொடர்பு நமக்கு இருக்கக்கூடாது. அதில் சிக்கி கொண்டாயா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை தப்பு வைக்க போகிறார். சிங்கத்தின் கெபியில் தானியேல் அமர்ந்தான். எதுக்கு தானியேலுக்கு தண்டனை அப்படின்னா, ஜெபம் பண்ணதுக்கு. எதுக்கு தண்டனை? உண்மையா இருந்தா தண்டனை கிடைக்கும். நைஸ் பண்ணி ஐஸ் வச்சு பொழப்ப நடத்துறவனுக்கு தண்டனை வர்றது இல்ல. உண்மையா வேலையில் இருக்கிற நமக்கு என்ன வருது? உண்மையா பேசுற நமக்கு தான் சோதனைகள் வரும். உண்மையா இருக்கிற உனக்கு தான் பிரச்சனை வரும். உண்மையாய் கர்த்தரை தேடுற நமக்கு தான் இக்கட்டு வருது. நைஸ் பண்ணி ஜால்ரா அடிச்சு வேலையில உயர்வை தேடுற அவன் நல்லா இருக்கிறான் இல்ல. காலங்கள் மாறும். தானியேல் ஜெபிச்சதுனால வந்த ஒரு இக்கட்டு. 3 வேளை தானியேல் ஜெபம் பண்றாங்க. 3 வேளை. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், போகிற இடத்துல எல்லாம் நான் சொல்ற ஒரு வார்த்தை, உபவாசம் விடுங்க. இந்த முழங்கால் இப்பதான் முடக்க முடியும். முழங்கால் படிட்டு ஜெபம். தானியேலுக்கு ஒரு தானியேல் ஃபுல் டைம் பாஸ்டர் இல்ல. Daniel is not a full time pastor. He was a government official officer. இந்த காலத்துல IAS IPS போல IAS ஆபீசர் போல பயங்கர ஹெவி வர்க். மார்னிங் 9ல இருந்து ஈவினிங் 5 வரைக்கும் தானியேலுக்கு ஹெவி வர்க்.
இந்த ஹெவி ஒர்க்லையும் காலையில் தானியேல் அவர் வீட்டு மேலே ஜன்னலை திறந்து ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் தேசத்தை காப்பாற்றுங்க, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவார். வேகமாக ஆஃபீஸ்க்கு ஓடுவார். ஆஃபீஸில் வேலை முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக் 1/2 hour தானியேல் வேகமாக வீட்டுக்கு வருவார். 1/2 hourல 10 நிமிஷம் சாப்பிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்து பலகனியை திறந்து முட்டி போடுவார். இந்த ஜெப இடம் ஜெப நேரம், ஜெபத்துக்கு ஒரு நேரத்தை நீங்கள் அமர வைக்கணும். முட்டி போட்டு தோம் பண்றார். ராஜா ராஜா மறந்துடாதீங்கப்பா, எங்கள் தேசத்தை மறந்துடாதீங்க, என் பட்டணத்தை மறந்துடாதீங்க. ஒரு 15 நிமிஷம் முட்டி போட்டு ஜோம் பண்ணி திரும்ப ஓடுறாரு. ஆஃபீஸ்க்கு போகிறாரு. வேலை முடிஞ்சிச்சு 6 மணிக்கு. ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா சொல்லுவார், ஒரு 15 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் நான் ஜோம் பண்ணிட்டு வரேன். நான் சொல்கிறேன், உன் ஆஃபீஸில் ஒரு இடத்த கண்டுபிடி, அது பாத்ரூமாக இருந்தால் கூட பரவாயில்ல, போய் உட்காந்து ஜோம் பண்ணு, ஜெப நேரம்னு வைங்க. இப்படி ஜோம் பண்ணிட்டு இருந்த தானியேலுக்கு சிங்க கபியில போட்டார்கள். நான் நினைக்கிறேன் சிங்க கபிலையும் 3 வேளை மனுஷன் முழங்கால் படிட்டு இருப்பார். இந்த ஜெபிக்கிற பழக்கம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், எங்க போனாலும் முட்டி போட்டுருவீங்க. இந்த ஜெபிக்கிறவங்களுக்குள்ள நான் முன்னு சொல்றேன், ஜெபிக்க முடியலன்னா ஜெபிக்கிறவங்க கூட சவகாசம் வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள கர்த்தர் ஜெப ஆவியை ஊற்று. அவங்க ஸ்தோத்திரம் பண்றவங்க பக்கத்தில் உட்காந்து பாருங்களேன், நீங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. நல்லா துதிக்கிறவங்க பக்கத்தில் சும்மா உட்காந்து பாருங்களேன், நீங்க நல்லா பாட ஆரம்பிப்பீங்க. உன்னால ஜெபிக்க முடியலையா, எந்த சிஸ்டருங்க கூட ஜெப ஐக்கியத்தில் வச்சுக்கிடுங்க, நல்லது. எந்த சிஸ்டர் நல்லா ஜோம் பண்றாங்களோ சொல்லுங்க, சிஸ்டர் ஜோம் பண்ண சொல்லி கொடுங்க. இல்லை நீங்க ஜோம் பண்ணுங்க, நான் கூட உட்கார்றேன். உங்க வீட்டில் நீங்க மட்டும் தான் ஜோம் பண்றீங்களா சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரரை உட்கார வைங்க. எப்பா ஒரு 5 நிமிஷம் சும்மா உட்காரு, நான் ஜோம் பண்றேன், நீ சும்மா உட்காரு. நீ ஜெபம் பண்ணாத ஒன்றும் ஆமைன்னு கூட சொல்லாத. உங்க ரட்சிக்கப்படாத வீட்டுக்காரரை ஒரு 5 நிமிஷம் உட்காரியா, உன்னை உட்கார வச்சு நான் ஜோம் பண்றேன். ஜோம் பண்ணி பாருங்க, ஜெபித்து பாருங்க, குடும்பமா ஜோம் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய விடுதலையை நீங்க பார்ப்பீங்க. தானியேல் ஜெபம் பண்ணான். சிங்க கெபியிலிருந்து அவன் தப்புவிக்கப்பட்டான். மக்காலா தரமானா மாங்கோதோபோ. இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உன்னை தப்புவிக்க போகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு கடைசி அதிகாரத்தில் சொல்கிறார், சிங்கத்தின் வாயிலிருந்து நான் காப்பாற்ற ரட்சிக்கப்பட்டேன். எந்த வாயிலிருந்து? பவுல் சொல்றார், சிங்கம் என்னை கவிடுச்சு. 2 தீமோத்தேயு கடைசி அதிகாரத்துல, சிங்கம் என்னை கவிடுச்சு, என் கழுத்தை பிடிச்சிடுச்சு. கர்த்தரோ உண்மை உள்ளவர், சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் என்னை ரட்சித்தார். கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார். கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு 2 வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். குறித்த நேரம் அவங்க 10 மணி வரைக்கும் போனாங்க. எனக்கு ஒரு பழக்கம், ஒரு டைம் சொல்லிட்டாங்கன்னா அதுக்குள்ளே எப்படியாவது ஜெபம் பண்ணிடுவேன். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா. நீங்க பாடுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. என்ன மறந்தா எங்கே தப்புவிக்கப்படுறீங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, கையை உயர்த்தி சொல்லுங்க. தேவகுமாரா. கண்ணை மூடி 2 கையை உயர்த்தி சொல்லும் பொழுதே கர்த்தர் ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுகிறார். ஒரு வழி உனக்கு திறக்கப்படுகிறது. நீ வெளியே வர ஒரு வழி, அந்த பிரச்சனையிலிருந்து நீ தப்புவிக்கப்பட கர்த்தர் ஒரு பாதையை காட்டுகிறார். அந்த இக்கட்டிலிருந்து நீ தப்புவிக்கப்பட ஒரு வழி உண்டாக்குகிறது. வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். நீங்க தப்புவிக்கப்பட, பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை காப்பாத்துறாரு. நீ தப்புவிக்கப்படுகிறாய், நீ தப்புவிக்கப்படுகிறாய். கையை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாத, நீ தப்புவிக்கப்படுகிறாய், நீ தப்புவிக்கப்படுகிறாய், நீ தப்புவிக்கப்படுகிறாய், நீ காப்பாற்றப்படுகிறாய். சிங்கம் வாய் திறக்கப்படுகிறது. அதில் அகப்பட்டிருக்கிற உன் பிள்ளையை கர்த்தர் காப்பாற்றுகிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து நீ காப்பாற்றப்படுகிறாய். சங்கீதம் 91 அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் எதிலிருந்து தப்புவிக்கிறார்?
சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் என்னை தப்புவிக்கிறார். நான் காப்பாற்றப்படுகிறேன், நீ காப்பாற்றப்படுகிறாய், நீ தப்புவிக்கப்படுகிறாய். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும். சங்கீதம் 124 நினைக்கிறேன். கர்த்தர் என் பட்சத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே என் பட்சத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் எங்கள் மேல் எரிகையில் அவர்கள் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். 143, 123, 124. அடிக்கடி இந்த சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணுவேன். படிக்கும் போதெல்லாம் கண் கலங்கும். 123:4. மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின பொழுது, மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின பொழுது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவருடைய கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பாங்க. மனுஷன் எப்படி விழுங்கி இருப்பானா? எப்படி விழுங்கி இருப்பானா? கர்த்தர் உன் பட்சத்தில் இல்லனா மனுஷன் உன்னை அழிச்சு போட்டிருப்பான். மாட்டுச்சு இந்த அம்மா. இந்த அம்மாவுடைய கேஸ் கிடைச்சிச்சு நம்ம கைக்கு. யாருக்கிட்டையும் மாட்டாத இந்த அம்மா என் கையில மாட்டுச்சு. ஒரு வழி பண்றேன் பாரு. மனுஷனுடைய கோபம் எழும்பும் போது கர்த்தர் நம் பக்கத்துல வந்து நின்னாரு. கர்த்தர் சொன்னார், இது என் பிள்ளை, இந்த பிள்ளை மேல நீ கை வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இராவிட்டார், அப்பொழுது தண்ணீர்களை நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டோடி இருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு சொல்லுங்க, என்னை, அந்த வசனத்தை சொல்லுங்களேன், என்னை அவர்கள் பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு, கர்த்தருக்கு, கர்த்தருக்கு. மறுபடியும் சொல்லுங்க, நம்மை அந்த சொந்தக்காரன் கையில கொடுக்காது இருக்கிற கர்த்தருக்கு, நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது வார்த்தை சொல்லுது, வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிய குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. எப்படி தப்பிற்றா? வேடனுடைய கண்ணிக்கு தப்பிவிய குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது நாம், கண்ணி தெரித்தது நாம். கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? கடைசி வசனம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. கண்ணி வச்சாங்க. 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, வேடனுடைய கண்ணிக்கும் நோயிலிருந்து நீங்க காப்பாற்றப்படுவீங்க. சில சின்ன கட்டி வந்தாலே கேன்சர்னு பயமா இருக்கு. வேதத்தில் நாகமான், நாகமான் சரீரத்தில் நோய், ஐயோ சொல்ல முடியாத குஷ்டரோகம். சில வியாதிகள் வெளியே தெரியும், சில வியாதிகள் வெளியே தெரியாது. சிலருக்கு நோய் இருக்கும், அவங்க வாயை திறந்து சொன்னாதான் நமக்கு பகீர்னு, என்னது உனக்கு இப்படி ஒரு நோயா? சிலருக்கு வெளியே தெரியும். சிலருக்கு கேன்சர் இருக்கும், வெளியில தெரியவே தெரியாது. ஆனால் சிலருடைய நோய் வெளியே விசிபிளா தெரியும். அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஓ இவங்க நோய்க்காரங்க. இந்த அம்மாவுக்கு சரீரத்தில் ஏதோ பலவீனம் உண்டு. நாகமானுக்கு சரீரத்தில் குஷ்டரோகம். வசனம் சொல்லுகிறது, அவன் படைத்தலைவன். But yet he was having leprosy in his body. சரீரத்தில் நோய். அந்த நோய் நாற்றம் அடிக்குமா? வீட்டில் வேலைக்கார பொண்ணு எஜமாட்டிக்கிட்ட சொல்லுது, அம்மா என் ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்க ஒரு கூட்டம் நடக்குது, அவர் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். உடனே நாகமான் பணத்தை எல்லாம் எடுக்கிறார், பொருட்கள் தங்கத்தை எல்லாம் வாங்குறாரு. போய் எப்படியாவது பணத்தை கொடுத்து தங்கத்தை கொடுத்து அந்த ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆனா நம்ம இயேசு ரொம்ப நல்லவருங்க. ஒருத்தன் கையில பணத்தை வச்சு சுகப்படுத்துகிறவர் அல்ல, கர்த்தர் இருதயத்தை பார்த்து சுகப்படுத்துகிறவர். நாகமான் ஓடி வந்தான். தீர்க்கதரிசி சொன்னார், போ 7 முறை அதுல மூங்கி எழும்பு. கொடிய நோய். என்னதான் சக்சஸ் இருந்தாலும் மற்றவங்க நாகமான பார்க்கும் போது குஷ்டரோகியா தான் பார்ப்பாங்க. வெளியில சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நாகமான் பிளஸ்
நாகமான் யாருங்க? நாகமான் தெரியாதா? அவனுக்கு அடையாளமே என்னதான்? குஷ்டரோகம். He's a leprosy man. நீக்கு உன் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கு. நாளாக நாளாக அது வளர்ந்துச்சுன்னா உன் உயிர் எடுத்துடும். கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, உன் நோயிலிருந்து நான் உன்னை தப்புவிக்கிறேன். கர்த்தர் உங்களை தப்புவிக்கிற நல்ல தேவன் அவர். கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:37 தாவீது சொல்லுகிறார், பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் வாய்க்கும் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கு என்ன பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் நோயிலிருந்து கர்த்தர் தப்புவிக்கிறார். இரண்டாவது கவனிங்க, மனுஷனுடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்க போகிறார். மனுஷனுடைய கை. கோலியாத்து பக்கத்துல நின்னா நம்ம எறும்ப போல இருப்போம். அந்த மனுஷனுக்கு முன்னாடியா நிக்கிறது? அவன் சாதாரணமானவன் இல்லைங்க. அவனுக்கு முன்னாடி யார் நின்னாலும் அவங்களை அழிச்சிடுவான், குடும்பத்தை அழிச்சிடுவான். தாவீது சொல்லுகிறான், சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தவர். தாவீது தன் வாழ்க்கையில 3 நபர்களை அவன் கொன்று போட்டான். 3 பேரை அவன் கொன்று போட்ட பிறகு கர்த்தர் அதுக்கு பிறகுதான் அவனை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். அவன் முதல் கொன்று போட்டது கரடியை, 2வது அவன் கொன்று போட்டது சிங்கத்தை, 3வது தாவீது கோலியாத்தை நிர்மூலமாக்கினான். இது 3மே முடிஞ்ச பிறகுதான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் சிங்காசனத்தை கொடுக்கிறேன். தாவீதின் கைக்கு, கோலியாத்தின் கைக்கு கர்த்தர் தாவீதை தப்புவித்தார். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை எல்லாம் கொஞ்ச நேரம் தியானிச்சு ஜெபம் எல்லாம். அப்போஸ்தலனாகிய பவுல் மெலித்தியா தீவுக்கு போகிறார். போய் விறகுகளை கொண்டு நெருப்புல போட்டுக்கிட்டு இருக்கும்போது வசனம் சொல்லுகிறது, அனல் கொண்டு. அப்போஸ்தலர் 28 எடுத்துடுங்க. அப்போஸ்தலர் 28. அனல் கொண்டு ஒரு விரியன் பாம்பு. அப்போஸ்தலர் 28 3ஆம் வசனம், பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை, கவனிங்க, நோயிலிருந்து காப்பாத்துறாரு, மனுஷன் கையிலிருந்து காப்பாத்துகிறாரு, சில கொடுமைகளிலிருந்து, இதை நம்ம இப்படி சொல்லலாம், சில மாந்திரிகத்திலிருந்து, சில மந்திரவாதிகளிடத்திலிருந்து, சில செய்வினையின் கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. பவுல் விறக கொண்டு போய் போடுறாரு. வசனம் சொல்லுது, நிறைய பேர் கொண்டு போய் விறக போடுறானுங்க. அவனுங்களை எல்லாம் கடிக்காத பாம்பு யாரு கடிக்குது? பவுல பாம்பு பலார்னு கடிக்குது. அந்த கடிச்ச அந்த பாம்பு அடுத்த வசனத்தை கவனிங்களேன். வசனம் சொல்லுது, ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விற்று. 4ஆம் வசனத்துல அந்த விரியன் பாம்பு என்னவாய் மாறுது? விஷப்பூச்சி. பவுல் கையை கடிக்கும் போது என்னவா இருக்கு? பவுல் கையை பிடிக்கும் போது என்னவா இருந்துச்சு? அது ஹலோ, அது உண்மையான மந்திரம் தான். அது நம்ம வீட்டுக்கிட்ட வரும்பொழுது அது பயங்கர வீரியமாய் கெச்சிக்கிற சிங்கமாய், அது வேற எவனையாவது கடிச்சிருந்துச்சு, ஆள் ஸ்பாட்லயே காலி. பவுல கடிச்ச அடுத்த நிமிஷத்துல வசனம் சொல்லுது, விரியன் பாம்பு விரியனை இழந்து என்னவா மாறிச்சான்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஹலோ, அவைகள் உன்னை சேதப்படுத்தாது பிரதர், அவைகள் உன்னை சேதப்படுத்தாது சிஸ்டர். விஷப்பூச்சி அடுத்தது வசனம் சொல்லுது, கவனிங்களேன். விஷப்பூச்சி அவன் கையை, அந்த மனுஷன் கொலை பாதகன், அதற்கு சந்தேகம் இல்லை என்றால் 5ஆம் வசனம், அவன் அந்த அடேங்கப்பா. ஆனா ஃபர்ஸ்ட் பவுல கடிக்கும் போது என்னவா இருந்துச்சு?
நீங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரோ ஸ்டூடெண்ட், கரெக்டா சொல்றீங்க பதில். பவுல் கையை பிடிக்கும் போது அவன் சொல்றான் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே விரியன் பாம்பு வீரியம் எழுந்து விஷப்பூச்சி மறுபடியும் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது, சொல்லுங்க, சாதாரண பிரச்சனை மாக்காரா தோரோ லோபோரா தாரானாமா. யாக்கோபே, உனக்கு விரோதமா எழும்பின சத்துரு சாதாரணமானவன் அல்ல. வேற யாருக்காவது அந்த பிரச்சனை வந்திருந்தா இந்நேரத்துக்கு தற்கொலை பண்ணி மரித்து போயிருப்பான். நமக்கு பிரச்சனை வந்தது, அவர்கள் இடறி விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். விஷ பாம்பு கடிச்சுக்கிட்டு இருக்குதா? விஷ பாம்பு கையை கடிச்சுக்கிட்டு இருக்குதா? சிங்கம் கழுத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்குதா? கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவைகளிலிருந்து நான் உன்னை தப்புவிக்க போகிறேன். கர்த்தர் தப்புவிக்க போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை காப்பாற்ற போறார். கர்த்தர் உங்களை காப்பாற்ற போகிறார். கர்த்தர் உங்களை காப்பாற்ற போகிறார். கர்த்தர் உங்களை காப்பாற்ற போகிறார். சொல்லுங்க, காப்பாற்றுகிறது யாருக்கு காப்பாற்றினார் அப்படின்னா ரெண்டு காரியத்தை சொல்றேன். முதல்ல, ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க, ஜெபிக்கிறவங்களை. ரெண்டாவது, அபிஷேகம் பண்ணப்பட்டவனின் தலையை கர்த்தர் காப்பாற்றுவார். ரெண்டாவது யாரை காப்பாற்றுவார்? யுத்த நாளில் கர்த்தர் என் தலையை மூடினார்னு தாவீது சொல்றார். எந்த நாள்ல? யுத்த நாள்ல கர்த்தர் எதை மூடுறாரா? கர்த்தர் நம்ம தலையை மூடுறாரு. இந்த தலையை மூடணும்னா என்ன? என் தலையின் மேல தேவ அபிஷேகம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு பாயிண்ட் தான். நீ தப்புவிக்கப்படணும்னா இன்னைக்கு அபிஷேக தைலம் உங்க மேல ஊற்றப்படணும். இன்னைக்கு அபிஷேக தைலம் உங்க மேல ஊற்றப்படணும். You might not believe in tongues. அந்நிய பாஷையை நம்பாம இருக்கலாம். இதெல்லாம் என்ன யாரு நீங்க தேடி வந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, உன் தலையை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். சொல்லுங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அபிஷேகத்துக்கு விரும்புறீங்க? கையை தூக்கலையே, கையை நல்லா தூக்கி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன அபிஷேகம் பண்ணுங்க. ஒரே ஒரு வழிதான். If you are anointed, there is a way for you. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தால், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவளா இருந்தால், ஒருவரும் உன்மேல் கையை போட முடியாது, ஒருவரும் உன்னை தொட முடியாது, ஒரு சேதமும் உனக்கு நேரிடாது. உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்ன உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. ஐயா இல்லாம வரகதரலரா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் அபிஷேகப்படுத்துங்கப்பா. என் தலையின் மேல இன்னைக்கு ஒரு அடையாளம். அபிஷேகம் ஒரு அடையாளமா? அபிஷேகம் என்னது? ஒரு அடையாளம். உங்க தலை அபிஷேகம் பண்ணப்பட்டா, அந்த நாட்களில் சங்கார தூதன் புறப்பட்டு வந்தான். சங்கார தூதன் புறப்பட்டு வந்து யார் வீட்டின் வாசலில் ரத்தத்தின் அடையாளம் இல்லையோ அவங்க வீட்டுக்குள்ள கொள்ளை நோய் வந்துடும். புதிய ஏற்பாடு நாட்களில் பிசாசு வந்து யார் தலையிலே அபிஷேகம் என்ன இல்லையோ அவங்களை ஈஸியா தொடுவான். அவங்கள ரொம்ப சுலபமா அவங்க மேல கையை வைப்பான். இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு அடையாளத்தை போடுகிறார். என்ன அடையாளம்? அபிஷேகம் என்னும் அடையாளம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, அபிஷேகம் என்னும் அடையாளம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? அடையாளம் சத்தமா என்ன அடையாளம்? ஏய், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவ. பிசாசு சொல்லுவான், இந்த சிஸ்டர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, இந்த பிரதர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க,
ஐயோ இவங்க வீட்டுக்கு போக கூடாது, இது பக்கத்துல கூட போக கூடாது. ஒரு சில இடத்துல போர்டு போட்டிருப்பாங்க பாருங்களா, ஹை வோல்டேஜ் பாசிங், ப்ளீஸ் டோன்ட் கம் நியர். பார்த்துருக்கிறீங்களா அந்த போர்டெல்லாம்? அதிகமாய் மின்சாரம் பாய்கிற பகுதி பக்கத்துல கூட என்ன பண்ணாத, பக்கத்துல தொடணும், பக்கத்துல போவாதன்னா. கொஞ்சம் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ண பாருங்க, உங்க மேல ஒரு போர்டு இருக்கும், பிசாசு வச்சுட்டு போவான், டே பக்கத்துல கத்துல போயிட போற, டேஞ்சரஸ் இது. கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிற. சரி, ஆண்டவர் சுகப்படுத்தினார், நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் எனக்கு வேணும். நானும் தீர்க்க தரிசனம், சவுலை குறித்த வசனம் சொல்லுகிறது, அவனும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தான். நானும் டங்ஸ்ல பேசணும்னு விரும்புறேன் பாஸ்டர் அப்படின்றவங்க எழும்பி நில்லுங்க. உங்களுக்கு இது கவனிங்க, எல்லாருமே இல்லை, நான் விரும்புகிறேன் இந்த அபிஷேகத்தை, அவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க. அதுக்கு எழும்பி நிற்கிறதுக்கு முன்னாடி கவனிங்க, உட்காருங்க. ஆயிடுச்சே நேரம். எழும்பி நிற்கிறதுக்கு முன்னாடி கவனிங்க. ஒருவேளை நான் ரொம்ப கையை தட்டி துள்ளி குதிச்சு யாரையாவது தள்ளி விட்டுட்டா அசிங்கமா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலே பரிசுத்த ஆவியானவர் கிட்ட வர மாட்டார். என்ன நினைப்பு? சிலருக்கு இதுதான், அபிஷேகம் வேணும் ஆனா என் வீட்டுக்குள்ள கிடைக்கணும். அபிஷேகம் வந்து நான் குதிச்சு சேரகிற தள்ளி விட்டுட்டா அந்த பிரதர் என்ன நினைப்பாரு, இந்த சிஸ்டர் என்ன நினைக்கும், இந்த கௌரவமாச்சே. நான் சொல்றேன், அப்படி நீங்க நினைப்பீங்கனாலே பரிசுத்த ஆவியானவர் பக்கத்துல கூட வரமாட்டார். நினைப்பு, ஓ நான் உன்னை தொட்டா உனக்கு கௌரவ குறைச்சலோ, நீ அவ்வளவு நினைக்கிறியா, சரிமா அப்படின்னு தூர போயிடுவார். தாவீதை குறித்து வசனம் சொல்லுகிறது, ஒரு முறை ஆவியானவருடைய அடையாளத்தை பெற்றுக்கொண்டு தாவீது ஆடி பாடி துள்ளி குதித்தான். அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போகிற அளவுக்கு அவன் குதிக்கிறான் ஆவியில. அவனுடைய மனைவி தூரத்துல இருந்து பார்க்குது, ஏய் அறிவு இருக்கா உனக்கு? சர்ச்சுக்கு போகணுமா, அமைதியா உட்கார்ந்தமான வந்துருமா இருக்கணும், அதை விட்டுட்டு அந்நிய பாஷை பேசிட்டு குதிச்சுக்கிட்டு துள்ளிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மீகால் தூரத்தில் நின்று மனசில் நினைத்தாள். இந்த அம்மா யாருன்னா ராஜ பரம்பரையில் வந்தவங்க, சவுலுடைய குமாரத்தி. தாவீது கர்த்தர் கிருபையாய் அவனை ராஜாவாய் மாற்றினார். இந்த அம்மா கௌரவம் பார்க்குது. என்ன பார்த்தாங்க? பிரெஸ்டீஜ். அந்நிய பாஷையை நம்ம இதுக்கு பேசணும், இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, அசிங்கமா இருக்கும். தவறா நினைச்சுக்கிடாதீங்க. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? மீகால் மரிக்கும் வரைக்கும் அவளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. இதுதான் ஆவியானவருக்கு விரோதமாய் நினைச்சாலே நினைக்க கூடாது. யாராவது ஆவியில நிரம்பி ஜோம் பண்றாங்களா, நீங்க முடிஞ்சா அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. கேளுங்க, அந்த ஆவியை எனக்கு தாங்கப்பா, அந்த அந்நிய பாஷை நான் பேசணும். இல்லையா அமைதியா தூர போயிடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா எழும்ப கூடாது. சோ ஃபர்ஸ்ட், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அந்நிய பாஷை பேசணும். அகைன் ஃபர்ஸ்ட் ரோல் ஸ்டூடெண்ட் தான் ஆமேன்னு சொல்றாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் நாவை கர்த்தர் தொடணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் தலையில் ஒரு அடையாளம் வேண்டும். ரெண்டாவது விருப்பம் இருக்கணும். ரெண்டாவது என்ன? வாஞ்ச. கவனிங்க. சரி, ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ. நீங்கள்லாம் ரொம்ப எலகண்டானவங்க, அதிகமா படிச்சவங்க. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க. என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரோ ஸ்டூடெண்ட் தான் பாஸ் மார்க் எடுக்கிறாங்க. சொல்லுங்க, எனக்கு ஒரு வார்த்தையை தாங்கப்பா. எல்லாருமே சொல்லுங்களேன், ஒன் வேர்ட். இன்னைக்கு ராத்திரி ஒரு வார்த்தை உங்க வாயில வரப்போகுது. அதை பிடிச்சுக்கிட்டு, அதுதான் அடையாளம். அதை நீங்க உச்சரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போக போக உன்மேல் ஒரு அடையாளம். நீ தப்புவிக்கப்பட உன்னை ஒருவரும் தொட முடியாது. இப்ப நான் கேட்கிறேன், விருப்பம் இருக்கிறவங்க, வெட்கம் இல்ல பாஸ்டர் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் ஆவியானவர் தொடணும்னு விரும்புறவங்க எழும்பி இங்க முன்னாடி வாங்க. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான், 10 நிமிஷத்துக்கு மேல நான் நேரம் எடுக்க மாட்டேன். அம்மா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா. உங்க மேல ஒரு அடையாளமா நிக்கிற, உங்க மேல ஒரு அடையாளம். எழும்பி நிக்கிற 10 பேர் இருந்தா கூட வெக்கப்படாம முன்னாடி வந்து நில்லுங்க. மே கோரோபாத் வாலிபனே
காட் bless you மகன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதி. வாங்க முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொட. அப்படியே நில்லுங்க, ரொம்ப இந்த உயரத்தை தாண்டி நில்லுங்க. மாக்காரா தாராளா. நான் மனுஷன். நான் யாரு? நான் மனுஷன். எனக்கு 36 வயசு. என்னைக்கு என் காலம்னு தெரியல. நான் தொடுவதை விட நீங்க ஆசையா வந்திருக்கிறீங்க பாருங்க. உங்க முகத்தை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. உங்க முகத்தை பார்த்து ஏசப்பாவுடைய கை தொட போகுது. யார் தொட போறா? யார் தொட போறா? யார் தொட போறா? சொல்லுங்க. வாங்க வாங்க. அடையாளம் வேணும். நான் டங்ஸ், நானும் ஆவியில நிரம்பி இப்பதான் வெக்கப்படாம ஒரு சிலர் வராங்க. மேக்கோ போ ரோ தோ ரோ லோ ரோ பாஹா சீக்கிரபா லா காத்தாரா. கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஏசு உங்களை தொட போறாரு. ஆமென். இன்னிலிருந்து உங்க லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. உங்களை அறியாம உங்க மேல ஒரு அடையாளம், ஒரு சைன் உங்களுக்கு வருது. ஆண்டவருடைய தேவ தூதரின் சேனைகள் உன் நாவை தொட்டு உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வெக்கப்படாம முன்னாடி வந்துட்டீங்க. நீங்க வெக்கப்படல. நீங்க சுவிசேஷத்துக்கு, அபிஷேகத்துக்கு வெக்கப்படாம முன்னாடி சத்துரு தோற்று போனா, சத்துரு விழுங்கடிக்கப்பட்டார். கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது ஊற்றப்படுகிறது. இயேசுவின் வல்லமை ஒரு அடையாளம். There is a sign. கர்த்தர் உன்மேல் ஒரு அடையாளத்தை போடுகிறார். ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக.